Hey guys, welcome to Prinoth Explorer channel. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கொடைக்கானல் ட்ரிப் போறோம். ஆமா, இது வந்து டிராவல் vlog தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ நம்ம வந்து இப்ப கொடைக்கானல் ட்ரிப் அடிக்க போறோம். சோ உண்மையான கொடைக்கானல் ட்ரிப். லாஸ்ட் டைம் பார்த்தப்ப குமுளி கூட்டி போன சர்ப்ரைஸா இப்போ வந்து கொடைக்கானல் சொல்லியே கொடைக்கானல் போறோம். இது ஜஸ்ட் ஒரு சும்மா திடீர் பிளானா கிளம்பிட்டோம். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆமா, சோ நம்ம கூட வேற யார் வந்திருக்கா தெரியுமா? லியோ குட்டி தூங்கிட்டான். ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ் வந்து வந்துட்டோம். ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து இன்ட்ரோ எடுக்கிறோம். ஸோ கொஞ்சம் லைட்டாக பசிச்சுது, அங்கங்கே சாப்பிட்டுட்டு தம்பி வச்சுருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் கூட ராவடிலாம் பண்ணிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டோம். ஆமாம், இப்போ வந்து நம்ம கொடைக்கானல் போகிறோம். 2 days வந்து நம்ம அங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ கொடைக்கானல் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வத்தலகுண்டு வந்துட்டோம். வத்தலகுண்டு வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது கிராமமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தா நல்லா டெவலப் ஆயிடுச்சு. நல்லா சிட்டி மாதிரி தான் இருக்கு பார்க்க. இருக்கு, நல்லா இருக்கு. இங்கெல்லாம் கரும்பு வாழைத்தோப்பெல்லாம் போட்டிருக்காங்க. கோதாவரி தப்பு பண்ணிட்டேன். என்னாச்சு? இப்பதான் வத்தலகுண்டு வந்து தாண்டணும். ஆனா இங்க வந்து கிளைமேட் வந்து எப்படி இருக்குன்னா வெயில் நல்லா அடிக்குது. ஸோ நம்ம குமுளியில மாட்டின மாதிரி வெயில் அடிக்குதா இல்ல கொடைக்கானல்ல இந்த வாட்டி வெதர் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ வரைக்கும் வெயில் அடிக்குது. அங்க தெரியுது பாருங்க மலை, அதுதான் வந்து கொடை மலை. அங்கதான் போறோம். கொடை ட்ரிப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன், 10 வருஷமாச்சு கொடைக்கானல் வந்து. அதான் வர ரொம்ப நாள் கழிச்சு. ஒரு 2 வருஷமா மதுரையில இருந்து போறதுக்கு கூட சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இப்பதான் வந்து சான்ஸ் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கிறோம். போயிட்டு வந்துடலாம். ஒரு சின்னதா ஒரு விசிட்ட போட்டு ஒரு கொடைக்கானல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சாக்லேட் வாங்கிட்டு. ஆக்சுவலி நம்ம சேனல்ல வந்து லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து அடிக்கடி வீடியோ வரும். வினோத் போடுவோம்ல ரெகுலரா. ஆமா, நான் தான் போடுறேன். எடிட் பண்ணி நீயா போடுற? நான் போடுறேங்க. கால் பண்ணி உங்களுக்காக நான் போடுறேன். சாச்சா ஷார்ட்ஸ் மட்டும் தான் ப்ரீ போடுறேன். அப்படியே வீடியோ நான் தான் எடிட் பண்ணுவேன். ஆமா, லாஸ்டா சதுரகிரி வீடியோ போட்டதுதான். இன்னும் அடுத்த வீடியோ வரல. இப்போ வந்து நம்ம கொடைக்கானல் ரோடு எடுத்து போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து இ பாஸ் வந்து கம்பல்சரின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் போனது வந்து வீக் டேஸ்ன்றனால நாங்களே வந்து மொபைலில் இ பாஸ் எடுத்துட்டோம். அப்ரூவ்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து கொடைக்கானலோட செக் போஸ்ட். நம்ம செக் போஸ்ட்லாம் தாண்டி நம்ம வந்து இப்போ மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதான் இதான் வந்து ஃபர்ஸ்ட் நோப்பு. பாருங்க, ஃபர்ஸ்ட் ட்ரிப் வராது. நம்ம லியோ குட்டியோட லாங் ஃபர்ஸ்ட் ட்ரிப். நாங்க தனியா போறது, ஃபேமிலியோட தான் போயிருக்கோம் இது வரைக்கும். நாங்க தனியா போறதுல லியோ குட்டியோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் இல்லப்பா. எப்படி உட்காந்துட்டு வரோம். மெமரிஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அடைய நீ வளர்ந்து வந்து பாரு, எங்க மம்மி டாடி என்ன 9 மாசத்துலயே நான் கொடைக்கானல் போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லிடு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டேன். ஐயோ லுக்க விடுவீங்க, லைட்டா சிரிப்பீங்க, மண்ணு குடுப்பீங்க, தூக்கி போட்டுட்டா டிக்கா வச்சுட்டா வைக்கிற பேபி 6th சென்ஸ்ல ஸ்டிக்கர் ஒட்டி நீ கட்டி போடுற லேடி ஷோக்கா பார்க்குற.
இப்போதான் லைட்டா கிளைமேட் வந்து சில்லுன்னு காத்தடிக்குது. அட்லீஸ்ட் சில்லுனாவது காத்தடிக்குது. என்னாச்சு? ஸோ நம்ம வந்து கொடைக்கானல் ரீச் ஆகிட்டு நம்ம வந்து ரூம் வந்துட்டோம். ஸோ நம்ம குட்டி வாலு பையனை பாருங்க, ரூமை பார்த்தோன்னே அவருக்கு ஒரே குஷி வந்துருச்சு இல்லப்பா? பிரணாத் இங்க பாரு, இங்க பாருப்பா, இங்க பாருங்க, நம்ம லியோ குட்டி நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். அவருக்கு ரூம் பார்த்தோன்னே ரொம்ப குஷி ஆயிட்டாப்ல. ஒரே பெட்ல குதிச்சு 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 விளையாண்டுட்டு இருந்தோம் இல்லப்பா? சொல்லுப்பா, சொல்லுடி தங்கம். நம்ம பெட்டு பார்த்ததும் குதிச்சு 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 விளையாண்டோம் இல்லப்பா? குதிச்சு 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 மியா 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 மியா. ஏன்பா? ஸோ இப்போ வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இப்போது சாப்பிட கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்பிட போகலாம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் இப்போ அடுத்த. பாய். வேணாம் வேணாம். எப்படி இருக்கு? இங்க அடிக்கிற குளிருக்கு இந்த மாதிரி நல்லா சுட சுட சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நாங்க வந்து பிரியாணி, கிரில்லு, பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கோம். இதுதான் நல்லா இருக்கும், லைட்லாம் போட்டு வீடியோ அடுத்த வீடியோ நல்லா இருக்கும். வீடியோ அங்கே எடுக்கிறேன். ஏண்டா டேய், அப்பா உனக்கு நல்ல ரூமாக போட்டால் நீ எங்கடா ஏறி உட்காந்துருக்குற? தம்பி லியோ குட்டி, ஹாய். ஹலோ லியோ குட்டி, லியோ பிரினோத் குட்டி, டேய் டேய் ஏலை இங்கே பாடுறா தம்பி. பூச்சா பூச்சா பூச்சி எங்க அங்கே போய் என்ன போச்சு? பூச்சா பூச்சா பூச்சி, பூச்சா பூச்சா பூச்சி. ஸோ நம்ம வந்து அந்த பேஸ்ட்ரி கார்னரில் வந்து ஆமாம் பேஸ்ட்ரி கார்னரில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோமா? முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று பார்த்தோம். சும்மா நார்மலாக மேலே இருந்து ஹில் ஸ்டேஷன் மாதிரி. அது வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். லேக் வியூ. லேக் வியூ. லேக் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறோம் பாருங்க, நல்லா இருக்கு. ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா குணா கேவ் போகிறோம். என்னன்னு தெரியுதுங்களா? உண்டான காயம் நாளே ஆறி போகும், அந்த கேவுக்கு போகிறோம். குணா கேவ் போயிட்டு அங்க போய் நாங்க சுபாஷே அப்படி கத்த போறோம். மஞ்சுமல் பாய்ஸ் ரீக்ரியேட் பண்ணி வினோத் உள்ள தள்ளி விட்டு, ஐயோ வினோத் உள்ள தள்ளி விட்டு நான் போய் காப்பாத்த போறேன். சுபாஷே அப்படி கத்தன போயிட்டு. சோ அப்ப வந்து குணா கேவ் போய் பார்க்கலாம். சோ அதுக்கப்புறம் எங்க போகணும்ன்றத அடுத்த அப்டேட் நான் சொல்றேன். ஓகே, இந்த நாங்க போற ரூட்டோட லொகேஷன்லாம் காட்டுறேன் பாருங்க. சூப்பரா இருக்கு. ஒரு சின்ன கிராமம் தான், வட்டக்கணல். அது ஒரு சின்ன கிராமம்ன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டோம். ஆனா இங்க வந்து பார்த்தா நிறைய டெவலப்மென்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா பெரிய ஊரு அந்த மாதிரி இருக்கு இங்க. இது லொகேஷன் எல்லாமே வந்து கோல்ஃப் கிரவுண்ட், கோல்ஃப் விளையாண்டுட்டு இருக்காங்க எல்லாரும். கார்டனிங்லாம் பண்றாங்க இங்கெல்லாம். நல்லா பிளேயிங் கிரவுண்ட் மாதிரி சூப்பரா இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ குணா கேவ் போகிறதுக்கு நம்ம டிக்கெட் எடுத்துட்டு என்ட்ரி ஆகிட்டோம். என்ன கேட்டு இதில் இன்னொரு விஷயம்னா, இந்தியாக்காரங்க மட்டும் 10 ரூபா டிக்கெட்டு, ஃபாரினர்ஸ்க்கு தனி ரேட்டாம். எல்லோரும் மனுஷங்க தானே, அது என்ன மாற்றி மாற்றி கேட்குறது எனக்கு புரியல. வாட் இஸ் கவர்மெண்ட் டூயிங்?
ஏன் அவங்க வந்தால் என்ன? இப்போ நம்மலாம் போகிறோம், 10 ரூபா கொடுத்து போகிறோம், அவங்க வந்தால் இழிச்சுவாங்களா? ஒன்றும் புரியல. இது ஏதோ ஸ்கேம் மாதிரி தான் இருக்குது. கவர்மெண்ட்டு ஸ்கேம் பண்ணுதோ ஒருவேளை? உன்னோட வியூ, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தப்பு இல்லை. கடவுளே பண்ணாலும் தப்பு தானே. ஆமாம், உள்ளே போகணும்ல. இப்போ குணாக்கே உள்ளே வந்துட்டோம், நடந்துகிட்ருக்கோம். உள்ளே ஒரு எப்படியும் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் மங்கிகள் ட்ரிங்கிங் வாட்டர். நம்ம வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். 1/2 கிலோமீட்டர் கிட்ட உள்ளே நடக்கணும் போல இருக்குது. இவனை தூக்கிட்டு நடக்க தான் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறோம். இன்னும் லுக் விட்றான்னு கேட்போம். என்னடா என்னோ? இப்போ நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு வந்து. நீ எப்போ பண்ணுற கட்சியா? நான் வந்து ஒரு அரௌண்ட் 12 to 13 இயர்ஸ் இருக்கும். இன்னும் குணா கேவெல்லாம் அப்படியே நல்லா பசுமையான நல்லாயிருக்கு. இப்போ அப்படி முன்னாடி போய் காட்டுங்க. திரும்புங்க செல்ல பிள்ளைங்களா 2 பேர் திரும்புங்க. அருமை. குட்டி புஷ்கா எட்டி பார்க்குறான். இது எல்லோரும் ஃபோட்டோ எடுப்போங்க. பார்த்தீங்கன்னா அப்படி இப்போ அங்கே விட்டாப்புல இதில் தானே அந்த படம். இதுதான் குணா கேவ். குணா படம் எடுத்ததால் குணா கேவ் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் நம்ம வந்திருக்கு. எங்கே வந்திருக்கோம் சொல்லுங்க? இல்லை, டெவில்ஸ் கிச்சன். பேரெல்லாம் மாறி போச்சு. குணா கேவ்லாம் இப்போ டெவில்ஸ் கிச்சன் ஆயிடுச்சு. இப்போ சுபாஷே, எடா மோனே சுபாஷே. மேலே ஏறி பார்க்க முடியல. ஓ சுபாஷை கேட்போம். சுபாஷே கேமரா மட்டும் உள்ள எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கா? இதுதான் வந்து குணா கேவ். 90s காலகட்டத்தில் இது கலைச்சது வந்து குணா கேவ். எப்போ மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்ததில் இது பேர் டெவில்ஸ் கிச்சன். ஆமாம், மாறிடுச்சு பேர். தங்கப்பிள்ளை தங்கப்பிள்ளை ஏன்பா நல்லா இருக்கா? யாரு அக்கா வேணுமா? அக்கா பிடிச்சிக்க? அக்கா கிட்ட போறியா? நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். சரிப்பா சரி. லியோ வந்து இப்போ ஸ்வைங் மூடுக்கு போயிட்டனால அவருக்கு இப்போ மூடு இல்லை. ஸோ அதனால தான் இருக்கோம். ஸோ இங்கே வந்து சில்லுன்னு காற்றடிக்குது, ஆனால் நல்லா வெயில் அடிக்குது. அந்த மாதிரி இருக்குது கிளைமேட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ பைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். ஸோ கூட்டம்லாம் வந்து ரொம்ப அந்த அளவுக்குலாம் கிடையாது, கம்மியாக தான் இருக்காங்க. நம்ம வீக் டேஸில் வந்திருக்கோம். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து டியூஸ்டே. ஸோ சரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆக்சுவலி நான் வரும்போது ஒரு 10 இயர்ஸ் பிஃபோருக்கு வரும்போது இங்கே வந்து ஒரு புலி வச்சு அந்த புலி மேலே போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த புலி வந்து இப்போ எடுத்துட்டாங்களாம், இப்போ கிடையாதான் அது. ஸோ அது ஒன்று வந்து ஏமாற்றம். ஸோ வினோத்தம் போய் உட்காந்துட்டாங்க. முடியல, அவனை தூக்கி நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஹாய் 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 ஹலோ.
வந்து நம்ம பைன் ஃபாரஸ்ட் போயிருந்தோம்ல, அங்கே முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து பூம்பாறை கிளம்பிட்டோம். ஸோ குழந்தை வேலன் முருகரை பார்க்க வந்து நம்ம லியோ கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ லியோ வந்து தூங்கிட்டாரு. நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து வியூ பாயிண்ட்டை பார்த்தா ஐயோ இதெல்லாம் சொல்லவே முடியல. இந்த மாதிரி வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கு வியூ. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் பூம்பாறை. எப்படி இருக்கு வியூ? அருமையாக இருக்குப்பா. இது ஒரு கிராமம், ஆனால் நல்லா பளிச்சு நல்லா க்ரீனிஷாக 20 கிலோமீட்டர் கொடைக்கானல்லேருந்து நம்ம டவுனில் இறங்கி வந்தால் அந்த மாதிரி வியூ இருக்குது. இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பூம்பாறை கிராமத்தில் குழந்தை வேலப்பர் திருக்கோயில். இந்த கோயிலுக்கு வந்து நிறையா வாட்டி வரணும்னு ஆசைப்பட்டோம், ஆனால் சரியாக வர முடியல. நானே நிறைய வாட்டி கொடைக்கானல் வந்திருக்கேன், பட் ஆனால் இந்த கோயிலுக்கு வரணும்னு தோணும். நான் எப்படியா டைம் இருக்காது, இந்த வாட்டி வந்துட்டோம். இதுதான் இந்த கோயில், குழந்தை வேலப்பர் திருக்கோயில். ஊருக்கு நடுவில் இருக்குது, சுற்றி ஊர், அதுக்கு நடுவில் இந்த கோயில். நான் வண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஃபைனலி தரிசனம் பண்ணியாச்சு, ஃபேமிலியை பட்டையை போட்டாச்சு. ஸோ கடைசியாக வந்து நாங்கள் குழந்தை விநாயகரை குட்டி முருகரை பார்த்துட்டு வந்துட்டோம். ஆமாம், இவனுக்கு ஒரு பட்டையை போட்டு விட்டாங்க, அவன் அவன் கண்ணத்தில் போட்டு விட்டான். இதுதான் வந்து குழந்தை வேலப்பரோட கோவில். இந்த கோவிலுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. வந்துட்டோம் ஒரு ஸ்டேடியம் கண்டினியூ பண்ணுறோம். நிற்கிறாங்க அவன் அப்பப்போ வந்து இந்த மாதிரி சாகசம் பண்ணுவான். குட் பாய், நாட்டி பாய், குட் பாய். இந்த லியோ இங்கே அவன் மண்டே அப்பா, எங்கள் அப்பா. இதுதான் பூம்பாறைன்ற ஊரோட ஃபுல் வியூவு. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் பாருங்கள், இங்கே நிற்கிறேன் நான். இப்போ நம்ம போயிட்டு இந்த கோயிலை பார்க்கலாங்களா? இது இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த கோயில். இதுதான் இந்த பூம்பாறை வில்லேஜ். ஃபைனலி மத்தியான சாப்பாடு முடிச்சாச்சு, அவ்வளோதான். ஆமாம், ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ அப்படியே போகிற வழியில் வந்து வெள்ளி நீர்வீழ்ச்சி இருக்கு இல்லையா, ஸோ அப்படியே இறங்கி பார்த்துட்டு போகலாம். கொடைக்கானல் கீழே மேலே வரும்போது என்ட்ரன்ஸில் இருக்கும். இப்போ அதை ஒரு விசிட் பண்ணிட்டு அப்படியே இறங்கிடலாம். குட்டி பையன் சேட்டை பண்ணிட்டான் ரொம்ப. இதுதான் வெள்ளி நீர்வீழ்ச்சி. நிறைய தண்ணி வரும் தெரியுமா, மழை டைம்லலாம் பயங்கரமாக தண்ணி வரும். இதான் வெள்ளி நீர்வீழ்ச்சி. இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. மழை டைமில் நல்லா வரும் தண்ணி, சூப்பராக இருக்கும். என்ன பார்க்குறீங்க ரெண்டு பேரும்? மறுபடியும் பார்க்குறான் பாரு. இந்த பேக் சைடு நல்லா இருக்கு. ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து கொடைக்கானல் ட்ரிப் வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம நெக்ஸ்ட் ட்ராவல் விலாகில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நாங்கள் வந்து இந்த வாட்டியும் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து வாங்கிட்டோம். ஆமாம், சக்ஸஸ். டாடா, பை பை. ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பாப்போம். பை.